1.4 என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஸ்டின்ல நமக்கு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருவாங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது R1 அப்படிங்கிறது ஒரு உறவு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த உறவு உறவுல இதெல்லாம் இருக்கு, R2ல இதெல்லாம் இருக்கு, R3ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள காரணிகளில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவு, ஏல இருந்து பிக்கு போற உறவு எது அப்படின்னா A கிராஸ் B. A கிராஸ் Bல எதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அது இருந்தா இது A கிராஸ் பியோட உறவுன்னு சொல்லணும், இல்ல அப்படின்னா A கிராஸ் பிக்கான உறவு இல்லைன்னு சொல்லணும். இப்ப இந்த 3 கண்டிஷன் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். அப்ப அதுக்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிப்போம்னா ஆன்சர் எழுதிடும். ஏ எழுதியாச்சு. இப்ப B யோட வேல்யூ என்னது 1,7, அப்ப ஏல இருந்து பிக்கான உறவு என்னன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப A கிராஸ் B போடும். சரியா? A கிராஸ் B என்ன கண்டுபிடிப்ப, 2 சேர்த்து எழுதுவோமா, 3 வச்சுக்கலாமா ஃபர்ஸ்ட். அப்ப 3,1 அடுத்ததுல 3,7 அடுத்ததுல 3,10. ஓகே. அடுத்து என்ன பண்ணுவ, 4 வச்சிருந்தேன் இப்ப எல்லாத்தையும். 4,1 4,7 மறுபடியும் 4,10. வெரி குட். அடுத்து 7 வச்சிருந்தேன். அப்ப 7,1 7,7 7,10. அடுத்தது வச்சிருவ 8,1 வெரி குட் வெரி குட் 8,7 8,10. இப்ப இதுதான் இதுக்குள்ள அவன் கொடுத்திருக்க. இப்ப 3 கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா, 3 கண்டிஷன் அது முதல்ல நம்மள செக் பண்ணுவோம். முதல்ல ஆறுங்கிற ஒரு ரிலேஷன் R1ங்கிறது என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3,7 4,7 7,10 8,1. இப்ப இது எல்லாமே ஏல இருந்து பிக்கு போற உறவுல இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணிடுவோம், முதல்ல இருக்கா இல்லையான்றதை அடிச்சு பார்த்து பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இது இருக்கா, ஆமா ஓகே இது இருக்கு. அடுத்து 4,7 இருக்கா, இந்த இருக்கு. அப்ப ஓகே. 7,10 இருக்கா, இந்த இருக்கு. ஓகே. 8,1 இருக்கா, இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம எழுதணும் ஆன்சர்னா, இங்க போறோம்னா இப்ப R1 அப்படிங்கிற எல்லாமே உள்ள ஒரு நம்பர் ஒரு செட்டா இருக்கா, இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, எல்லாமே A கிராஸ் Bங்கிற உறவுல இருக்கு. R1ல இருக்க எல்லாமே இதுல இருந்துச்சுல, அப்ப R1 சப்செட் ஆஃப் A கிராஸ் B அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப இதனால என்ன பண்ணிக்கிறோம், therefore R1 அப்படிங்கிறது ஆனது ஏயிலிருந்து வீக்கு ஆன உறவு ஆகும். ஓகே, உறவு ஆகும் அப்படின்னு முடியும். புரிஞ்சுதா? எப்படி போட்ட முடிஞ்சா? இப்ப ரெண்டாவது கொஸ்டின்ல பார்த்தோமா, ரெண்டாவதுல R2 என்ன கொடுத்திருக்காங்க 3,1 இன்னொன்னு 4,12 கொடுத்திருக்காங்க. இப்ப இது அந்த A கிராஸ் B க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணும். 3,1 இருக்கா, 3,1 இருக்கா A கிராஸ் B ல, அப்ப இது இருக்கு. 4,12 இருக்கான்னு பாரு, இருக்கா, 4,10 இருக்கு, ஆனா 12 அப்ப இது கிடையாது. அப்ப இல்லைன்ற பட்சத்துல அப்ப இது என்ன சொல்லிடுவோம், உறவு இல்லைன்னு சொல்லி முடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், R2 இது எலமெண்ட் இல்ல, A கிராஸ் B ல இல்லன்னு அடிச்சிடணும், இருக்குன்ற மாதிரி போட்டு அடிச்சிடணும். அப்ப therefore என்ன பண்ணுவ, R2 ஆனது A யில் இருந்து வீக்கு ஆன உறவு இல்லை அப்படின்னு முடிக்கணும். உறவு ஆக முடிச்சிருக்கோம், இங்க உறவு இல்லைன்னு முடிக்கணும். ஓகேயா? 2 முடிஞ்சுதா? 3வது எப்படி எழுதுவ, சேம் மாடல்ல 3 இப்ப இருக்கான்னு பார்க்க போறோம், பார்த்துட்டு எழுத போறோம். சரியா? புக்ல உனக்கு மெட்டீரியல் பார்க்கல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம எழுதி பார்த்தோம்னா ஆன்சர் ஈஸியா வரும். புரியுதா? சோதனை படி இப்ப நமக்கு கொடுத்ததுல அடுத்தது 3 ஏற்கனவே 1 2 பார்த்துட்டோமா, 3 அதே மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல 7,8ங்கிறது இல்ல. சரியா? எங்க இதுல பார்த்தா தெரியும், அதுல 7,7 இருக்கு, 7,10 இருக்கு, 7,8 இல்ல. அப்ப இது கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம், A,6ன்றது Rல இருக்கு, ஆனா 7,8ங்கிறது A கிராஸ் B ல இல்ல, அடிச்சு கொடுத்தோம். அப்ப எனவே 2 உறவு இல்லை முடிச்சது. புரிஞ்சுதான் சம்மு? சேம் மெத்தட். 2வது சம்மு அதே மாதிரிதான். 3 R கொடுத்துட்டாங்க, 3 ரிலேஷனுக்குள்ள R கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க மொத்தம். இதுக்கு என்ன பண்ணுவோம், முதல்ல அதே மாதிரி AB கொடுத்துட்டாங்கன்னா A கிராஸ் B கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு R1 இடத்துல எழுதிக்க போறோம். இது இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான்.
முதல்ல இருக்கா 2,1 இல்ல, இல்ல 2,1 இல்ல, 7,1 இருக்கா, 7,1 ரெண்டுமே இல்ல, அப்ப ரெண்டுமே கிடையாது. கிடையாது. அப்ப இது என்னது, உறவு இல்லைன்னு இல்ல. முடிச்சிடும். அதே மாதிரி -1, இருக்கான்னு பாருங்க. ம். 1, -1 இருக்கு, ஆனா -1, இல்ல. இல்ல. ஆனா இருந்தா நமக்கு இப்படிதான் இருக்கணும் இந்த ஆர்டர். ஏன்னா இதுல இப்படி இருக்கே, 1, தான் இருக்கு, -1 இருக்கேன்னு சொல்லிட்டு இதுல இருக்குன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ம். என்னதான் இருக்கணும், 1, -1 தான் இருக்கணும். 1, -1 தான் இருக்கும். ஆனா நமக்கு -1, கொடுத்திருக்காங்க. இல்ல, அப்ப அதுவுமே என்னது இல்ல நமக்கு. இல்ல. அப்ப உறவு இல்லை. மூணாவது பார்த்தா இது 3 இருக்கு. இந்த இருக்கா, 7,7 இருக்கா, 1, 3 இருக்கா, ஃபர்ஸ்ட்ல 1,3 இருக்கா. அப்ப இருக்கு. அப்ப இது உறவாகும். அதே கடைசி. ஓகேவா, கண்டுபிடிச்சிடலாமா ஆன்சர் அப்படின்னு? இந்த 2 சமம் பண்ணிருவியா? பண்ணி ஓகே.